Local Government Elections Sri Lanka 2025. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்காக எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளும் முயற்சி மக்கள் நாளைக்கு அமைவானதா? SJB முட்டு கட்சியை கூப்பிட்டது எங்களுக்கு ஒரு பலத்த மாற்றம். இதனால் தெற்கிலே ஒரு அறமில்லாத ஒரு அரசியல் நடக்கிறான்ற அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. SJB தான் தேசிய மக்கள் சக்தி இந்த ரணில் விக்ரமசிங்க மொட்டுவோட சேர்ந்து ஆட்சி அமைச்ச இடத்துல SJBயும் தேசிய மக்கள் சக்தியும் எங்கள் போன்ற கட்சிகள் உறுதியாக அதை எதிர்த்த அந்த வகையிலே மொட்டு கட்சி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை வச்சிருக்க அவ்வகையான ஒரு பெரும்பான்மையை கொண்ட கட்சியோட தாங்கள் போய் ஜனாதிபதி பதவியோ பிரதமர் பதவியோ ஏற்க முடியாது என்ற அளவுக்கெல்லாம் மண்டைக்கு கதைச்சு. ஆனால் அந்த அளவு தூரத்துக்கு அந்த மொட்டு தரப்பு ஊழல் செய்தது, மக்களால் வெறுக்கப்படுகிறார்கள். ஆட்சி அமைக்கிறதுக்காக அதே மொட்டு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துதென்றால் எங்களை பொறுத்தவரையில் தெற்கில் உண்மையிலே இந்த மக்கள் இன்னும் ஒரு விரக்தி நிலைக்குத்தான் தள்ளப்பட போகிறார்கள். இது அதுக்கு ஒரு மாற்றாக வளரக்கூடிய SJBயும் எந்த விதமான அறவும் இல்லாமல் நடந்து கொள்கிற மாதிரி மொட்டு கட்சியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு பேசுகிறதென்றால் நான் நினைக்கிறேன் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் மாறும். SJB இப்படித்தான் நடந்து கொண்ட போகுதுண்டா தமிழ் மக்களுக்கும் SJBக்கும் இடையில் தொடர்புகள் மிகவும் குறைவாகத்தான் எதிர்காலத்தில் இருக்க போகின்றது. தமிழ் மக்கள் மறக்கக்கூடாது, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் கணிசமான மக்கள் அவருக்கு வாக்களித்தார். ஆகவே அப்படியெல்லாம் நடந்திருக்க இன்றைக்கு தமிழ் மக்கள் ஏற்க முடியாது மொட்டு கட்சியோட வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம் என்றால் அப்படின்ற தமிழ் மக்கள் அவர்களை பற்றியும் ஆழமாக யோசிக்கத்தான் வேணும். அதிகாரத்தில் இருந்த அரசியல் கட்சிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க மேற்கொள்ளும் முயற்சி அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. தேர்தலுக்கு முன்னர் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தவர்கள் இன்று ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடுகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய எதிர்க்கட்சிகள் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பு தொடர்பிலான கலந்துரையாடல்கள் கடந்த சில நாட்களாக இடம்பெற்றன. பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சட்டத்தரணி அஜித் பி பெரேரா இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இந்த நாட்டு மக்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கியுள்ள மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து மக்களின் பிரதிநிதிகளின் இணக்கப்பாட்டுடன் முடியுமான அனைத்து இடங்களிலும் நாம் ஆட்சியை கைப்பற்றுவோம். கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்றுவோம். அதனை உங்களினால் தடுக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்கே மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து ஆட்சி அமைத்ததை நீங்கள் விமர்சித்திருந்தீர்கள். அவர்கள் திருடர்கள், அவர்களுடன் இணைய போவதில்லை என கூறினீர்கள். தற்பொழுது அவர்களுடன் இணைய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதல்லவா? அரசியல் கூட்டணியை கட்டியெழுப்ப மாட்டோம். ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் உள்ள பிரதிநிதிகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளும் இணக்கப்பாட்டுக்கு அமைய உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்போம். ரணில் விக்ரமசிங்க மொட்டுடன் அரசியல் கூட்டணியை ஏற்படுத்தினார். நாம் அவ்வாறான கூட்டணியை உருவாக்கப் போவதில்லை. எனினும் மொட்டு கட்சியுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என தேர்தல் காலத்தில் சஜித் பிரேமதாச கூறியிருந்தாரே. எதிர்க்கட்சிகளுக்கு அடிமட்டத்தில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் கருத்தை புறக்கணிக்க சொல்கின்றீர்களா? தற்பொழுது சலுகைகளை பற்றி கூறியிருந்தீர்கள். நான் மேயர், அவ்வாறு என்றால் எதிர்க்கட்சிக்கு பிரதி மேயர் பதவியை வழங்க வேண்டி ஏற்படும். அவ்வாறு இல்லாமல் சாத்தியமாகாதே. மக்கள் அவ்வாறு வழங்கியிருப்பார்களாயின் அதிலுள்ள தவறு என்ன? ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடி வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க விரும்புகிறதா? இது தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் இன்று கருத்து வெளியிட்டார். මේ රටේ ජනතාව ඉතා පැහැදිලි
உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது இந்த நாட்டு மக்கள் மிகவும் தெளிவான பதிலை வழங்கியுள்ளனர். அந்த மக்களின் நிலைப்பாட்டுக்காக முன்னிற்பதற்கு அரசியல் கட்சி என்ற ரீதியில் எங்களுக்கு கடமை மற்றும் பொறுப்பு உள்ளது. நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் மாத்திரமல்ல, இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுடனும், அதாவது எங்களுடைய கொள்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத, எங்களுடைய எதிர்கால பயணத்திற்கு இடையூறு விளைவிக்காத வகையில் மக்களின் அபிலாசைகளை எவ்வாறு நிறைவேற்று என்பது தொடர்பில் சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சிக்கு என்ன நடக்கும்? ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் நிலைப்பாடு இது. பிரதேச மக்களின் ஆணைக்கமையவே நாம் செயற்படுவோம் என்பதை தெளிவாக கூற வேண்டும். பிரதேச சபையொன்றில் 50% அதிகமான உறுப்பினர்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த சபையை ஸ்தாபிக்க முடியும். அவ்வாறு இல்லையாயின் அந்த பிரதேச சபைகளின் பெரும்பான்மை குழுக்கள் ஒன்றிணைந்து தவிசாளர் ஒருவரை நியமித்துக் கொள்ள முடியும். கொள்கைகளுக்கு அமையவே செயற்பட வேண்டும். ஒருவரை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்பட முடியாது. திருடர்களுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என கூறியவர்கள் தற்போது அவர்களுடன் இணைவதற்கு முயற்சிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் தெரிவிக்கின்றார். இன்று எதிர்க்கட்சி என்று கூறிக்கொள்ளக்கூடிய விசேஷமாக சஜித் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம், தனித்து ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவான அதிகாரத்தை மக்கள் எங்களுக்கு தருவார்கள், ஆனால் இந்த கள்வர்களுடன் எந்த டீலும் இல்லை என்றார். அதாவது ராஜபக்சாக்கள் கள்ளர்கள், அவர்களோடு எவ்விதமான உடன்பாடும் கூட்டோ இல்லை என்று கூறிய சஜித் பிரேமதாச இன்று அவர்களோடு இரகசிய டீலுக்கு சென்றிருக்கின்றார். அதனால் இது எதிர்க்கட்சி கூட்டணி அல்ல, டீல் கூட்டணியாகும். டீல் கூட்டணியின் பிதாமகனாக செயல்படுபவர் வேறு யாருமல்ல, சஜித் பிரேமதாஸ். அது மட்டுமல்ல, இன்று இந்த டீல் கூட்டணிக்காரர்கள் டீல் கூட்டணியை ஏற்படுத்தி டீலின் ஊடாக மாநகர சபை, பிரதேச சபை, உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார்கள். இது பலிக்காது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். மக்கள் இன்று இவர்களை வாட்டியில் வைத்திருக்கின்றார்கள், ஓரம் கட்டியிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இதே மக்கள் இவர்களை அரசியல் களத்திலிருந்து ஒதுக்குவதற்கு வெகு நாள் செல்ல போவதில்லை என்பதை தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் கூறுகின்றோம்.